எங்களை பொறுத்த மட்டிலே அவர் இந்த ஊரை ஹக்கீம் காங்கிரஸை நடத்துகிற தலைவர் என்பவர் எங்களுடைய மாகாணத்தையோ எங்களுடைய பிரதேசத்தையோ பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர் அல்ல என்றால் அவருக்கு இது என்ன நடப்பது என்பது இங்குள்ள விடயங்கள் அவருக்கு சரியாக தெரியாது. ஒரு எடுபடிகள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு அவர் கட்சி அந்த கொம்பனியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் கண்டிக்கு போய்விட்டு நடத்தட்டும், இங்கே விட்டுவிட்டு பிரதேசவாதம் என்றல்ல. ஆனால் இலங்கையிலே அவர் இவ்வளவு நாளும் 2002ஆம் ஆண்டிலிருந்து தலைவராக ஏற்ற நாளிலிருந்து சமூகம் சார்ந்த விடயங்கள் அவர் செய்த விடயங்கள் என்னவென்று நீங்கள் வெளிப்படையாக அவரிடமே கேட்க முடியும். அடுத்தது மக்கள் பிரச்சனை என்ன செய்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும். பாராளுமன்றம் கலைகிற போது கிட்டத்தட்ட 1200 வாட்டர் சப்ளையில் உள்ள வேலையும் கூட மக்களுக்கு கொடுக்காமல் வைத்து சென்றவர். UDA-இலே அவருக்கு அமைச்சிருந்தது. எத்தனையோ வீடமைப்பு திட்டங்கள், எத்தனையோ முடிந்த வீடுகள் இருந்தது. ஒரு மக்களுக்கு ஒரு வீடு கொடுத்தாரா என்பதை நீங்கள் அவரிடம் கேளுங்கள், தெளிவுபடுத்துங்கள். தேர்தல் வந்தால் அவருடைய வாகனம் இங்கே சுற்றி தெரியும் 4-5 எடுபடிகளோடு. தேர்தல் முடிந்தவுடன் அவர் கொழும்பு சென்று விடுவார். இது மக்களுடைய தேவைப்பாடுகள். எந்த ஒரு தேவைப்பாடும் முஸ்லிம் காங்கிரஸால் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் அந்த நிறைவேற்றப்படவில்லை என்ற எண்ணத்தை மிகவும் நல்லவர்கள், நல்ல ஏழைகள் இருக்கிற இந்த சம்மாந்துறை மக்கள் தகுந்த பாடத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல் அக்கரப்பத்து மக்கள் முடிந்து விட்டது. அத்தாவுல்லாவை இல்லாமல் ஆக்கலாம் நினைத்தார்கள். அத்தாவுல்லா 2 சபையும் முடித்திருக்கிறார். அதேபோல் முஷர்ரஃபை முடித்திருக்கலாம் என்று பார்த்தார்கள். முஷர்ரஃபுக்கு அத்தனை சபையும் கொடுத்திருக்கிறார். அதேபோல் இங்கே நாங்கள் வெளியாக இருக்கிறவர்கள் ஹாரிஸ் உட்பட நான் உட்பட வாக்கில்லாதவர்களை வைத்துக்கொண்டு வாக்குள்ளவர்களை வெளியாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு சிலர் ஓடி தெரிகிறார்கள். ஆனால் பகல் கனவை கண்டு கொண்டிருக்கிறார்கள். தலைவராகலாம், இவருக்கு இயலாது என்ற எண்ணத்தோடு பாராளுமன்றத்தில் டான்ஸ் அடித்து கொண்டு பேசிக்கொண்டு போகிறார்கள். இதையெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடாது என்பதையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு 5 வருட காலமாக அந்த ஹக்கீம் காங்கிரஸுடைய தலைவருடைய பேச்சு மக்கள் அவதானிப்பதே இல்லை. ஏனென்றால் இவரை வெறுத்து, இவருடைய பேச்சையும் வெறுத்து, மேடைகளில் அவர் ஏறினால் அவருக்கு என்ன பேசுவது என்பது ஆலோசனை கேட்பதும் கிடையாது. அவர் நினைத்த மாதிரி டான்ஸ் ஆடுவதும், மக்களை பற்றி சாய்ந்தமர்தல் சென்று கல்முனையை பற்றி பேசுவதும், ஏறாவூரிலே போய் சாய்ந்தமர்தை பற்றி பேசுவதும், அக்கரைப்பத்திலே போய் சம்மாந்துறை பற்றி பேசுவதும், சம்மாந்துறையிலே போய் நௌஷாட்டை பற்றி பேசுவதும் இதே வழக்கமாக கொண்டிருக்கிறார். ஆகையினால் மக்கள் தகுந்த பதிலடியை அவருக்கு இந்த காங்கிரஸை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கடும் ஆக்ரோஷத்தோடு மக்கள் அவர்களை வெளியாக்க வேண்டும் என்று வெளியாக்கியிருக்கிறார்கள். ஆகையினால் இனி அவர்களுக்கு எழுப்பம் என்பது கிடையாது என்பது இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள வேண்டும். காலாகாலமாக இந்த முஸ்லிம் காங்கிரஸ் மக்களை ஏமாற்றி கொண்டு வருகிறது. சம்மாந்துறை மிகவும் அழகாக சிந்தித்து மாற்றத்தை கண்டிருக்கிறார்கள். அக்கறை பற்றி அழகாக சிந்தித்து முஸ்லிம் காங்கிரஸை இல்லாமலாக்கியிருக்கிறார்கள். 2 சபை, மாநகர சபை, பிரதேச சபை. அதேபோல் பொத்திவில் அந்த ஊர் மண்ணின் ஒரு உறுப்பினரோடு பொத்திவில் சாய்ந்து விட்டது. அதேபோல் இந்த ஊர் சாய்ந்திருக்கிறது. அதேபோல் கல்முனை மக்கள் சம்மாந்திரம் தான் மிகவும் கூடுதலாக மாறி இருக்கிறது. அதே போல் கல்முனை மக்கள், சாய்ந்தமருது மக்கள் இந்த கட்சி ஓரங்கட்டி விட்டு 2 ஊரும் ஒன்றுபட்டு ஒரு தலைமையின் கீழ் வந்து இந்த 2 ஊரையும் ஒத்துமையாக்கி இந்த சதிகார கும்பலை இந்த இடத்தில் அப்புறப்படுத்த வேண்டும் என்று மக்களிடம் தெளிவாக கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.